ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலவன். நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நியூ டாக்ஸ் ரூல் 2025 பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா அவன் ஏற்கனவே இந்த வீடியோ பத்தி போட்டானே மறுபடியும் ஏன் அவன் போடுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, எவ்வளவு சேலரி வரைக்கும் நம்ம டாக்ஸ் கட்டணும் பிரதர், டாக்ஸ் கட்ட தேவையில்ல பிரதர் அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அவரோட டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லா டீடைலா ரிப்போர்ட்டோட எவ்வளவு வரைக்கும் சம்பளம் சம்பாரிச்சா, பிசினஸ்ல இன்கம் சம்பாரிச்சா டாக்ஸ் கட்ட வேண்டியது வரும்னு தெளிவா நம்ம இந்த வீடியோல போட போறோம். அதாவது நீங்க ஒரு சேலரி பர்சனா இருந்தாலும் சரி, பிசினஸ் பர்சனா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்றீங்க, அந்த இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளவு வரைக்கும் டாக்ஸ் கட்டணும், எவ்வளவு வரைக்கும் டாக்ஸ் கட்ட தேவையில்ல அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோல டீடைலா நான் சொல்ல போறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம சுகுமார் ஒரு கொஸ்டின் ஒன்னும் சொல்லியிருந்தாரு. அதாவது எங்களை மாதிரி ஸ்மால் பிசினஸ் வேலைக்கு போறவங்க எல்லாருமே வந்து ஆடிட்டர் கிட்ட போயிட்டு ஃபீஸ் பே பண்ண முடியாது பிரதர், நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சென்டிமெண்டா சொன்னாரு. அதனாலதான் இந்த வீடியோ வந்து நான் டீடைலா போட போறேன் நானு. சரிங்களா? ஃபுல்லா டீடைலா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு புரியும். ரிப்போர்ட்டோட நான் சொல்ல போறேன், அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்க நண்பர்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நிறைய பேர் டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? மறக்காம வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வெல்கம் பேக் டு வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல். சரி, இப்போ நம்ம சம்பளம் வாங்க போவர்களை பத்தி பார்த்துடலாம். அதாவது சேலரி பர்சனை பத்தி முதல்ல நம்ம பார்த்துடலாம். இப்போ சேலரி பர்சனுக்கு வந்து 12.75 லட்சம் வரைக்கும் எந்த டாக்ஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜீரோ டாக்ஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பார்க்கப்படுது. ஒன்னு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அதாவது உங்களோட ஆண்டு வருமானம் 12.75 லட்சமா இருந்ததுன்னா அதுல 75,000 ரூபாய் இருக்குல்ல, அந்த 75,000 ரூபாய் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மூலமா கழிச்சுட்டு மீதி இருக்கிற 12 லட்சம் தான் உங்களோட டாக்ஸபிள் இன்கமா இருக்கும். அதாவது இந்த 75,000 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மானியமா கொடுக்குறாங்க. அதனால நீங்க 12.75 சம்பாரிச்சீங்கன்னா அந்த 75,000 மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற 12 லட்சம் தான் உங்களோட டாக்ஸபிள் இன்கமா இருக்கும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா செக்ஷன் 87A, அதாவது நியூ டாக்ஸபிள் பிளான் படி உங்களோட டாக்ஸபிள் இன்கம் வந்து 12 லட்சம் வரைக்கும் இருந்தா கவர்மெண்ட் உங்களுக்கு 60,000 வரைக்கும் ரிபேட், அதாவது தள்ளுபடி பண்றாங்க. நம்ம ஸ்லாப் படி பார்த்தா இந்த 12 லட்சத்துக்கு 60,000 ரூபாய் வரி வரும். ஆனா இந்த ரிபேட் மூலமா அந்த 60,000 கழிக்கப்பட்டு உங்க டாக்ஸ் வந்து ஜீரோ ஆயிடும். இது எப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு வந்து ஒரு சார்ட் மூலமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், கிளியரா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு சேலரி பர்சனுக்கு வந்து டாக்ஸை கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு சேலரி பர்சனோட சேலரி வந்து அதாவது வருடத்துக்கு 12.75 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதுல வந்து கவர்மெண்ட் கொடுக்குற அந்த பெனிஃபிட் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 ரூபாய் மைனஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சேலரி பர்சனுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. இந்த 75,000 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டா உங்களோட டாக்ஸபிள் இன்கம் எவ்வளவு இருக்குன்னா 12 லட்சமா இருக்கும். இந்த 12 லட்சத்துக்கு தான் நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டியது வரும். சரிங்களா? இப்போ இந்த 12 லட்சத்துல டாக்ஸ் வந்து எப்படி கணக்கிடப்படுதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 0ல இருந்து 4 லட்சம், அதாவது 0ல இருந்து 4 லட்சத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து சம்பளம் ஜீரோ டாக்ஸ், அதாவது வரி எதுவும் கிடையாது. சரிங்களா? ரெண்டாவதா பாத்தீங்கன்னா 4ல இருந்து 8 லட்சம் இருக்கிறவங்களுக்கு சம்பாதிக்கிறவங்களுக்கு 5% வரி. ஓகேங்களா? அப்போ 5% வரினா 4 லட்சத்துக்கு 20,000 ரூபாய் வரி வருது. இப்போ 8ல இருந்து 12 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு 10% வரி. அடுத்த 4 லட்சத்துல எவ்வளவு வரினா 10% வரி. இப்போ 4 லட்சத்துல 10% வரினா 40,000 ரூபாய் வருது. சரிங்களா? இப்போ டோட்டலா அவர் 12 லட்சம் சம்பாதிச்சாரு. சரிங்களா? சோ 12 லட்சம் வரைக்கும் அவருக்கு வந்து டோட்டலா 60,000 ரூபாய் டாக்ஸ் வருது. டோட்டல் டாக்ஸ் வந்து 60,000 ரூபாய் வருது. சரிங்களா? இப்போ அவரு இந்த 12 லட்சத்துக்கு இந்த 60,000 ரூபாய் டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட்ட தேவையில்ல. இப்பதான் இந்த பிளானோட பெனிஃபிட்டை ஆரம்பிக்க போகுது. நல்லா கவனிங்க. இப்போதான் வந்து அந்த நியூ டாக்ஸ் பிளானோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது. பாருங்க, இப்போ இந்த 60,000 ரூபாய் டாக்ஸ் கட்ட வேண்டிய வருதுல்ல, அதை எப்படி மைனஸ் பண்றாங்கன்னா கவர்மெண்ட்ல செக்ஷன் 87A ரிபேட் மூலியமா இந்த 60,000 ரூபாய் மைனஸ்ல போயிடும். அது எப்படின்னு நான் சொல்ல போறேன் பாருங்க. இங்கதான் ட்விஸ்ட். நியூ டாக்ஸ் பிளான்ல வந்து உங்க டாக்ஸபிள் இன்கம் வந்து 12 லட்சத்துக்குள்ள இருந்தா கவர்மெண்ட் வந்து 60,000 ரூபாய் வரைக்கும் ரிபேட் கொடுக்குறாங்க, அதாவது தள்ளுபடி கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ண டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு வருது? 60,000 ரூபாய் வருதுங்களா? இப்போ செக்ஷன் 87A ரிபேட் மூலியமா அந்த 60,000 மைனஸ் பண்ணிட்டா இப்போ நெட் டாக்ஸபிள் இன்கம் வந்து எவ்வளவு இருக்குன்னா ஜீரோ ஆயிடும். அதாவது நீங்க அந்த 12 லட்சத்துக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் அந்த 60,000 ரூபாய் மைனஸ் ஆயிட்டு இப்ப ஜீரோல வந்து நிக்குது. இந்த டாக்ஸபிள் இன்கம் வந்து 12 லட்சத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இந்த 87A ரிபேட் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? 12 லட்சத்துக்கு மேல போயிடுச்சுன்னா இந்த டாக்ஸபிள் இன்கம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ ஏன் 12.75 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு டாக்ஸ் ஜீரோன்னு சொன்னேன்னு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, இப்போ டாக்ஸபிள் இன்கம் வந்து 12 லட்சத்துக்கு மேல இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது சப்போஸ் டாக்ஸபிள் இன்கம் வந்து 12 லட்சத்தி 10,000 ரூபாய் இருந்தா
அதுக்கு எப்படி வரி கணக்கிடப்படுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 12,00,000க்கு 60,000 ரூபாய் வரி வருது. சரிங்களா? இப்போ 12,10,000 ரூபாய்க்கு வரி எப்படி கணக்கிடப்படுதுன்னா, லாஸ்ட்டா உங்களோட எக்ஸ்ட்ரா இன்கம் எவ்வளவு இருக்குன்னா 10,000 ரூபாய் இருக்கு. அந்த 10,000 ரூபாய்க்கு டாக்ஸ் இன்கம் எப்படி கணக்கிடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, 12லேருந்து 12,10,000 ரூபாய் வரைக்கும் இருக்கிற அமௌண்ட் எவ்வளவுன்னா 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க சம்பாரிச்ச அமௌண்ட். அதுக்கு வந்து 15% வரி போடுவாங்க. அதுல 10,000 ரூபாய்க்கு 15% வரி போட்டாங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் எவ்வளவு வருதுன்னா பத 1,500 ரூபாய் வருது. சரிங்களா? இப்போ ஏற்கனவே 12,00,000க்கு எவ்வளவு இருக்கு? 60,000 ரூபாய் டாக்ஸ். இப்போ அந்த 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு டாக்ஸ் வந்திருக்கு? 1,500 ரூபாய் டாக்ஸ் வருது. ரெண்டுத்தையும் கூட்டிட்டா எவ்வளவு வருதுன்னா 61,500 ரூபாய் டாக்ஸ் வருது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இப்போ இந்த 12,10,000 ரூபாய்க்கு டோட்டல் டாக்ஸ் எவ்வளவு வருதுன்னா 61,500 ரூபாய் வருது உங்களுக்கு. இங்கதான் பிரச்சனை வருது. நீங்க 12,00,000க்கு மேல கூடுதலா சம்பாதிச்ச பணம் வந்து வெறும் 10,000 தான். ஆனா நீங்க கட்ட வேண்டிய வரி 0ல இருந்து திடீர்னு 61,500 ரூபாய் உயருது. அதாவது நீங்க எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சதை விட டாக்ஸ் வந்து அதிகமாகுது. சோ நீங்க வரி அதிகமா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. இதுக்காக தான் மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் ரொம்ப சிம்பிள். அதாவது கூடுதல் வருமானத்தை விட கூடுதல் வரி அதிகமா இருக்கக்கூடாதுன்றதா இந்த பிளானை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்ற பிளானை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி செயல்படுது அப்படின்றத ஒரு சார்ட் மூலியமா உங்களுக்கு காட்டுறேன். நீங்க பாருங்க. உங்களோட மொத்த வரி ரிபட் இல்லாம 61,500 ரூபாய் இருந்துச்சு. நீங்க 12,00,000க்கு மேல கூடுதல் வருமானம் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னா உங்களோட வரி அதிகபட்சமா அந்த கூடுதல் வருமானமான 10,000 மட்டும் தான் இருக்கணும். இப்போ கால்குலேஷன் பார்க்கலாம். மார்ஜின் ரிலீஃப் வரி தள்ளுபடி 61,500 மைனஸ் 10,000 ஈக்குவல் டு 51,500 ரூபாய் இருக்கு. இப்போ நிவாரணத்துக்கு பிறகு பின் செலுத்த வேண்டிய வரி வந்து எவ்வளவு இருக்குன்னா 10,000 ரூபாய் இருக்கும். அதாவது ஃபைனல் டாக்ஸ் பிரேக்கப் எப்படி இருக்குன்னா, மார்ஜினல் ரிலீஃபுக்கு அப்புறம் வர வரியோட 4% செஸ் வரி, அதாவது கல்வி மற்றும் சுகாதார வரி சேர்க்கணும். விவரம் தொகை வந்து கணக்கிடப்பட்ட வரி வந்து 61,500 ரூபாய் இருந்துச்சா, அதுல இருந்து மார்ஜினல் ரிலீஃப் வரியை வந்து 51,500 ரூபாய் கழிச்சிருவாங்க. நிகர வரி வந்து நெட் டாக்ஸ் வந்து 10,000 ரூபாய் இருக்கும். இப்போ நீங்க மொத்தமா செலுத்த வேண்டிய வரி வந்து 10,400 ரூபாய் இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா நீங்க 12,00,000க்கு மேல எவ்வளவு அதிகமா சம்பாதிச்சீங்களோ, அதாவது அந்த 10,000 ரூபாவை தான் மொத்தமா டாக்ஸா கட்ட வேண்டியது இருக்கும். ஆனா அந்த 61,500 ரூபாய் நீங்க டாக்ஸா கட்ட வேண்டியது இருக்காது. இந்த மார்ஜினல் ரிலீஃப் சலுகை வந்து உங்களோட டாக்ஸபிள் இன்கம் 12,75,000 ரூபாய் இருக்கிற வரைக்கும் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இப்ப புரியுதுங்களா இந்த டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? ரெண்டாவதா பிசினஸ் பண்றவங்களை பத்தி பார்த்துடலாம். அதாவது இங்கதான் பெரிய அட்வான்டேஜே இருக்கு. அதாவது நீங்க பிசினஸ்ல வாங்குற மொத்த பணத்துக்கும் வரி கட்ட தேவையில்ல. நீங்க பண்ற பிசினஸ் செலவுகளை, அதாவது ஆபீஸ் ரெண்ட், ஸ்டாஃபோட சேலரி, எலக்ட்ரிசிட்டி பில்லு, இன்டர்நெட் பில்லு, தொழில்முறை சார்ந்த பயணம், அதாவது நீங்க வேலை விஷயமா வெளியே போறீங்களா அதுக்கு யூஸ் பண்ற பெட்ரோல் டீசலோட செலவு, அது மட்டும் இல்லாம நீங்க யூஸ் பண்ற லேப்டாப் மொபைலோட தேய்மானம், அதாவது டிப்ரிசியேஷன் கூட நீங்க செலவா காமிச்சு, அதாவது எக்ஸ்பென்சஸா காமிச்சு உங்களோட டாக்ஸ், அதாவது வரியை வந்து குறைச்சிக்கலாம். இப்படி எல்லா செலவுகளையும் குறைச்சு கடைசியா வர ப்ராஃபிட், அதாவது லாபம் எவ்வளவோ அதுக்கு மட்டும் நீங்க டாக்ஸ் கட்டினா போதும். இதனாலதான் பிசினஸ் பண்றவங்க ஸ்மார்ட்டா வரியா குறைக்க முடியுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அரசு மானியம். அதாவது நம்ம சுகுமார் கேட்ட மாதிரி இங்க ஒரு புதிய தொழிற்சாலையோ அல்லது சிறு தொழிலோ ஆரம்பிச்சீங்கன்னா அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் சப்சிடிஸ் சொல்லுவாங்க, அதாவது வட்டி தள்ளுபடின்னு சொல்லுவாங்க. நீங்க வாங்குற கடனுக்கு வட்டி தள்ளுபடி சப்சிடிஸ் கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மூலதன மானியம். நீங்க வந்து ஒரு புதிய இயந்திரமோ அதாவது மிஷினரியோ வாங்கும் போது அரசாங்கம் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை மானியமா வழங்குவாங்க. இதுக்கு பேர் வந்து கேபிட்டல் சப்சிடிஸ் சொல்லுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏற்றுமதி ஊக்கத்தொகை. அதாவது நீங்க ஒரு பொருட்களை வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து அரசாங்கத்துல இருந்து ஊக்கத்தொகை கிடைக்குது. இது போன்ற ஊக்கத்தொகை போனஸ் வந்து பிசினஸ் பர்சனுக்கு மட்டும் தான் கிடைக்கும், சேலரி பர்சனுக்கு வந்து கிடைக்காது. சரிங்களா? இப்போ ஒரு பிசினஸ் பர்சன் எவ்வளவு இன்கம் வாங்குறாரு, அவர் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், அதை பத்தி தெளிவா ஒரு டீட்டெயிலா ஒரு சார்ட்டோட காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பொதுவா ஒருத்தர் வந்து ஒரு துணிக்கடை பிசினஸ் பண்றாரு வச்சுக்கலாம். சரிங்களா? அவரோட மொத்த விற்பனை, அதாவது ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 60 லட்சமா இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அவர் வாங்கிய சரக்கோட விலை வந்து 40 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடை வாடகை பிளஸ் சம்பளம் பிளஸ் கரண்ட் பில் இதெல்லாம் சேர்த்து மொத்தமா 10 லட்ச ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம டாக்ஸ் போடலாம். அவர் மொத்தமா விற்பனை செஞ்ச பொருளோட விலை எவ்வளவுன்னா 60 லட்ச ரூபாய்க்கு வித்திருக்காரு. அதுல வந்து நம்ம கழிக்க வேண்டிய செலவுகள் என்னன்னா 40 லட்ச ரூபாய் அவர் கையை காசு கொடுத்து வாங்கினாரு பாத்தீங்களா, அந்த 40 லட்ச ரூபாய் சரக்கு கழிச்சிருங்க. மீதி 10 லட்ச ரூபாய், அதாவது கரண்ட் பில்லு, ஸ்டாஃபோட சேலரி, அப்புறம் கடை வாடகை இதெல்லாம் 10 லட்ச ரூபாய் வருது பாத்தீங்களா, அதையும் கழிச்சிருங்க. அப்ப மீதி எவ்வளவு இருக்குன்னா 10 லட்ச ரூபாய் இருக்கும். இந்த 10 லட்ச ரூபாய் தான் அவர் வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியது வரும். சரிங்களா? ஆனா இப்ப புதிய வரி கொள்கைப்படி 12 லட்சம் வரைக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து டாக்ஸ் எதுவும் கிடையாது. ஆனா அவர் 10 லட்ச ரூபாய் தான் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 10 லட்ச ரூபாய்க்கு 0% டாக்ஸ் தான். சரிங்களா?
இந்த 10 லட்ச ரூபாய் மூலியமா வந்து நீங்க ரிபேட் மூலியமா வரியை வந்து ஜீரோ ஆக்கிடலாம். அவ்வளவுதான். பிசினஸ் பர்சனுக்கு வந்து 12 லட்சம் வரைக்கும் எந்த டாக்ஸும் கிடையாது. அதனால இவருக்கு வந்து ஜீரோ வரி ஆயிடும். இதுதான் பிசினஸ் பர்சனோட டாக்ஸ் வரி கால்குலேட் பண்ற முறை. சரிங்களா? சுருக்கமா சொல்லணும்னா சம்பளம் வாங்குபவர்களுக்கு 12.75 லட்சம் வரைக்கும் எந்த டாக்ஸும் கிடையாது. அதே மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு அவங்களோட லாபத்துல 12 லட்சம் வரைக்கும் எந்த வரியும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த நியூ டாக்ஸ் பிளான்ல வந்து நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் டாக்ஸை குறைக்க முடியாது. டைரக்டா ஸ்லாப் பெனிஃபிட் மட்டும் தான் உங்களுக்கு அதுல கிடைக்கும். சரிங்களா? இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சுகுமார் மாதிரி உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. நான் கமெண்ட்ல கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சரிங்களா? இது போன்ற முக்கியமான மற்றும் பெனிஃபிட்டான வீடியோகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்பதான் உங்களால பார்க்க முடியும். சரிங்களா? மீண்டும் இது போன்ற பெனிஃபிட்டான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.